காலையிலே நம்முடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போவோம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை நான் வாசிப்போமா? தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? லேலுயா, லேலுயா, லேலுயா. கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே உங்களுடைய வாழ்க்கையில சகல நன்மைகளையும் இந்த வருஷத்துல செய்வாராக. இங்க வசனத்துல நான் வாசிக்க கேட்டோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் அநேக மாதங்களாய் இந்த நாளுடைய செய்திக்காக எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணி ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தேன். கர்த்தருடைய ஆவியான இந்த வசனத்தை அடிக்கடியா என் இருதயத்தில் வைத்தபடியினாலே அதை உறுதிப்படுத்தி கொண்டு இந்த காலையிலே தைரியமாய் உங்கள் முன்பாக நின்று எல்லா விதமான தேவ பயத்தோடும் நடுக்கத்தோடும் இந்த வார்த்தையை உங்களுக்கு முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். விசேஷமாய் வலைதளத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறவர்களுக்காகவும் இதற்கு பிறகு இந்த செய்தியை ஆராதனையை பார்க்கிறவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளுகிறேன். தயவுசெய்து யாரும் போய்விட வேண்டாம். உங்களுக்காக ஒரு சிற்றுண்டி ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆராதனை எல்லாம் முடிந்த பிற்பாடு திருவிருந்து ஆராதனை நடைபெறும். அதற்கு பிறகு அந்த சிற்றுண்டியில் எல்லாரும் பங்கு பெற்று அதற்கு பிறகு போகும்படியாய் உங்களை பட்சமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வருஷத்தில் உங்கள் யாவருக்கும் ஒரு நாள் ஒரு அன்பின் விருந்து கொடுக்கலாம் என்று நாங்கள் யோசித்து கொண்டிருக்கிறோம் குடும்பமாய். கர்த்தர் அதற்குரிய எல்லா நன்மைகளையும் இந்த நாட்களில் வாய்க்க செய்வாராக. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? சந்தோஷம் இல்லாத மாதிரி எல்லாம் அள்ளியிலே சொல்றீங்க. இல்ல தூக்க மயக்கத்தில் இருக்கீங்களா? எத்தனை பேர் அந்த அன்பின் விருந்தில் பங்கு பெறணும்னு விரும்புறீங்க? கர்த்தருக்கு சித்தமானால் இந்த முதல் மாதத்தில் ஏதாயிலும் ஒரு வாரத்தில் என்னுடைய ஷெட்யூலை பார்த்து அதுக்கு தகுந்தபடியாய் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வைப்போம். இடநாள் அல்ல, ஒரு ஆராதனை முடிந்த பிற்பாடு எல்லாரும் இருந்து ஆகாரத்தை புசித்து போவதற்கு ஏதுவாக இருக்கட்டும். கர்த்தர் எல்லா நன்மைகளையும் தருவாராக. பரத்திலிருந்து ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, தம்முடைய அன்பின் குமாரன் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் கடந்து வந்து உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள எளியவர்களாய் எங்களுக்கு நீர் பாராட்டின இரக்கத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுது ஆண்டவரே, வசனத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதை நாங்கள் பிரசித்தப்படுத்த எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். வசனத்தின் வாசல்களை திறந்து தாரும். கேட்கும்படியாய் ஒவ்வொரு இருதயங்களும் ஆவியானவராலே திறக்கப்படட்டும். வசனத்தின் ஆழத்துக்குள்ளே நாங்கள் செல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தாவே, மெய்யாகவே இன்றைக்கு ஆண்டவரே சொல்லப்படுகிற வார்த்தைகள் நம்முடைய மக்களுடைய வாழ்க்கையில இந்த வருஷம் முழுவதும் அது மிகுந்த பலனை கொடுக்கத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்வீராக. அடியேனையும் மறைத்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கிற காரியம், இந்த யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நாம் அடிக்கடியாய் சிந்தித்திருக்கலாம். அதில் ஒரு காரியத்தை நான் உங்களோடு இந்த நாளில் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். யோவேல் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் அங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தர் அவன் தேவனாய் இருப்பார் என்று சொல்லி. கர்த்தர் அவருடைய தேவனாய், யாருக்கு? யோவேலுக்கு. அந்த பெயருடைய அர்த்தம் எல்லா வேதத்தில் சொல்லப்படுகிற
எல்லா பெயர்களுக்கு அர்த்தம் உண்டு. அந்த யோவேல் என்கிற பெயருடைய அர்த்தம் கர்த்தர் அவன் தேவனாயிருப்பார். கர்த்தர் நம்முடைய தேவனாயிருப்பாரானால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தானாய் கடந்து வரும். தாவீது சொல்லுவார் 63ஆம் சங்கீதத்தில், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை என்ன செய்கிறேன், நீர்தான் என்னுடைய தேவன் என்று அவர் அறிக்கை இடுகிறத நாம் பார்க்கிறோம். அப்படியானால் யோவேல் கர்த்தர் என் தேவன் என்று சொல்லி அறிக்கையிடுகிறவரான பெயரை உடையவனாய் காணப்பட்டார். இந்த யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகமானது ஒரு நியாய தீர்ப்புக்கு ஏதுவான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்போமானால் 2ஆம் அதிகாரத்தில் சில பகுதிகளிலும் தேவனுடைய நியாய தீர்ப்பு இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்ததை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரத்திற்கு வருவோமானால் தேவ ஜனங்கள் கர்த்தருடைய பக்கமாய் திரும்பும்படிக்கு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. அவர்கள் திரும்பின போது கர்த்தர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை தான் நான் வசனத்தின் வாயிலாய் வாசிக்க கேட்டோம். இந்த 2ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்திற்கு பிறகு ஏறக்குறைய 9 காரியங்கள் தேவன் யார் என்பதை வெளிப்படுத்தி காட்டுகிறத நாம் பார்க்க முடியும். நான் இன்றைக்கு எல்லாவற்றையும் உங்களுக்கு முன்பாக வைக்க நான் பிரயாசப்படுவது இல்லை. தொடர்ச்சியாய் நாம் அந்த காரியங்களை சிந்தித்து வருவோம். ஆனால் வசனத்தில் நான் பார்க்கிற காரியம் தேசமே என்று சொல்லி முதலாவது சொல்லுகிறார். தேசம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பு கர்த்தருக்கு உண்டு என்று சொன்னால், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில், தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தை என்ன செய், 3 தடவை அங்கே சொல்லுகிறார். தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தை என்ன செய், கேள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டால் அதனாலே ஆசீர்வாதம் உண்டு. சங்கீதம் 85:12 வாசிக்கும் போது, கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை தரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேசம் தன் பலனை தரும். எப்ப பலனை தரும் தெரியுமா? 2 நாளாகமம் 7:14 வாசிக்கும் போது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு என்னத்தை கொடுப்பேன்? முதலாவது தேசத்திற்கு ரட்சிப்பு அல்லது சேமத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். நாம் இருக்கிற இந்த தேசம், இந்திய தேசம், தேசத்திற்கு ஒரு சேமம் வர வேண்டுமானால் நாமே கர்த்தருடைய தேசமாய் காணப்படுகிறோம். நமக்கு ஒரு சேமம் வர வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம், நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் தான், அவருடைய நாமத்தை தரித்தவர்கள் தான். ஆனால் வசனம் சொல்கிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம், கர்த்தர் என்னுடைய ஜனம் எதை செய்ய வேண்டும்? வசனம் சொல்கிறது, தங்களை முதலாவது என்ன செய்யணும்? தாழ்மைப்படுத்த வேண்டும். ஆகாப் ராஜாவை குறித்து ஒரு வசனம், எலியாவிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், இதை போய் சொல்லு என்று சொல்லி அவன் கர்த்தருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஆகாபிடத்திலே போய் சொல்லுகிறவனாய் காணப்பட்டான். அப்பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட ஆகாப் செய்த காரியம், தன்னை கர்த்தருக்கு முன்பதா என்ன செய்தானா? தாழ்மைப்படுத்துகிறவனாய் காணப்பட்டார். அருமையானே, கர்த்தர் சொன்னார், ஆகாப் தன்னை தாழ்த்தினதை கண்டாயா என்று கேட்கிறார். தாழ்மை மிக முக்கியம். வசனத்தில் நான் வாசிக்கும் போது, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? கிருபை அளிக்கிறார் என்று வசனத்தில் நாம் பார்க்கிறோம். எந்த மனுஷன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான். அதுக்கு ஒரு உதாரணத்தை நாம் வசனத்தில் வாசிப்போமானால்,
பிலிப்பியருக்கு எழுதின 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது இயேசுவை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் தேவனுக்கு சமமாயிருந்தோம், தேவனுடைய ரூபமாயிருந்தோம், தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே என்ன செய்தாராம்? தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தம்மை என்ன செய்தாராம்? தாழ்த்தினார். ஆதலால் என்று ஒரு வார்த்தை வருகிறது. வாசிப்போம் அடுத்த வசனத்தை. ஆதலால் அவர் தன்னை தாழ்த்தினபடியினாலே தேவன் அவரை என்ன செய்தாராம்? எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி அவருடைய நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் என்ன செய்யும்படிக்கும்? முழங்கும்படிக்கும். இயேசுவே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு என்ன செய்தாராம்? கொடுத்தார். பிதாவாகி தேவன் அவரை கனப்படுத்துகிறவராய் காணப்பட்டார். அவரை கனப்படுத்தின அதே பிதா நம்மையும் கனப்படுத்த விரும்புகிறார். தாழ்மை எந்த மனுஷனிடத்தில் உண்டோ அவனை கர்த்தர் உயர்த்த போதுமானவராய் காணப்படுகிறார். வசனத்தில் வாசித்தோம் தங்களை தாழ்த்தி. இரண்டாவது என்ன செய்யணும்? என் முகத்தை தேடுவோம். கர்த்தருடைய முகத்தை தேடணும். எதிலே? ஜெபம் பண்ணுதி. அருமையானவர்களே, ஜெபத்திலே கர்த்தருடைய முகத்தை நாம் தேட வேண்டும். 27ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவோம் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் என்ன செய்தது? கர்த்தருடைய முகத்தை தேடுறோமா? அவருடைய முகப்பிரகாசம் நமக்கு கிருபையை தரும். அவருடைய முகப்பிரகாசம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் கடைசி 4 வசனங்களில் வாசிக்கும் போது கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு என்ன செய்ய கடவர்? அப்ப கர்த்தருடைய முகத்தை யார் தேடுகிறார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. 34ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், முகங்கள் என்ன செய்யல. அப்படியா நான் அவருடைய முகத்தை தேடுவோமா? அதிகாலமே அவரை தேடும் போது நாம் அவரை கண்டடைய முடியும், அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து ஜெபம். ஜெபம் மிக முக்கியமான ஒரு காரியம். ஏதோ பேருக்கு ஆத்திரம் தோத்திரம் ஆமேன் என்பது அல்ல. அருமையானே, அதிகமான ஜெபம் நமக்கு தேவை. ஜெபம் இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒன்றையும் சாதித்து விட முடியாது. எவ்வளவாய் ஜெபிக்கிறோமோ அவ்வளவாய் ஆசீர்வாதத்தை பெறணும். நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோமா? வெஸ்லி குடும்பத்தில் இந்த அருமையான தாயார் சூசன்னால் தன் பிள்ளைகள் மேல் படுத்த பிறகு அவருடைய தலையில கை வைத்து ஜெபிக்கிறவளாய் காணப்பட்டார். அந்த வீட்டில் அவளுக்கு 16 பிள்ளைகள். கர்த்தர் சில பிள்ளைகளை தம்முடைய ஊழியத்திற்கு என்ன செய்தார்? வேறு பிரிக்கிறவராய் காணப்பட்டார். தேசத்தை அசைக்கிறவர்களாய் கர்த்தர் அவர்களை எடுத்து பயன்படுத்தினார். நான் ஒன்று சொல்லுகிறேன், நம்முடைய பிள்ளைகளுக்காய் நாம் எவ்வளவாய் ஜெபிக்கிறோம். வீடு ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், சொத்து சேர்த்து அவங்களுக்கு கொடுக்கிறது அல்ல காரியம். அதை பார்க்கிலும் பெரிய பொக்கிஷம் என்ன தெரியுமா? ஜெபம். ஜெபம் அவர்களை பாதுகாக்கும், ஜெபம் அவர்களை உயர்த்தும், ஜெபம் அவர்களை மேன்மைப்படுத்தும். நம்முடைய ஜெபம் மேன்மையானது. பிரியமானவர்களே, கர்த்தரோடு பேசுகிற ஒரு ஜெபத்திற்கும் அவர் பதில் வழங்காது இல்லை என்றுதான் வாசனத்தில் வாசிக்கிறோம். ஜெபிப்போம். அதுக்கு பிறகுதான் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, பரலோகத்தில் இருக்கிற நான் அவருடைய ஜெபத்தை என்ன செய்வேன்? கேட்பேன். நமக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு. ஆயினத்தான் தாவீது சொல்கிறார் 65ஆம் சங்கீதத்தில், ஜெபத்தை கேட்கிறவரே
மாம்சமான யாவர் உம்மிடத்தில் என்ன செய்வார்கள்? ஜெபத்தை கேட்கிற ஒரு நல்ல தகப்பன். அருமையானே, அன்னால் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனால் அவர் உதடுகள் மாத்திரம்தான் அசைந்தது, சத்தம் வெளியே வரல. ஆனால் அந்த சத்தத்தை, உதடுகள் அசைகிற ஒரு சத்தத்தையும் கர்த்தர் கவனித்து கேட்டார், பதில் தந்தார் என்று வசனத்தில் வாசிக்கிறோமே. எத்தனை பேருடைய ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது? இந்த நாளில் நாம் சாட்சிகளை கேட்டோம். ஜெபம் அதிசயத்தை வழங்க பண்ணிட்டு அற்புதத்தை நடப்பித்தது என்று பார்க்கிறோம். ஜெபம் இல்லாதபடிக்கு வேற ஒன்றும் இல்லைங்க. நம்மளுக்கு ஜெபம் நமக்கு அதிகமாய் தேவை. ஜெபத்தை கேட்கிற ஒரு நல்ல தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறார். வசனத்தில் என்ன வாசிக்கும் போது, சாலமோன் ஜெபிக்கும் போது பல காரியங்களுக்காக அவர் ஜெபிக்கிறவராயிருந்தார். அவர் சொல்லுகிற ஒரு ஜெபத்தில் நான் பார்க்க முடியும், பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு அதற்கு செய்வீராக என்று சொல்லுவான். ஒவ்வொரு காரியத்திற்கும் பரலோகத்தில் இருக்கிற நீர் கேட்டு. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருந்து கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். அப்புறம் தான் வசனம் சொல்லுகிறது, அவருடைய தேசத்துக்கு என்ன செய்வேன்? சேமத்தை தருவேன் என்று சொல்லி. அருமையானே, கர்த்தருடைய வசனத்தை நன்றாய் கவனியுங்கள். பயப்படாதே என்று சொன்னாரே, இன்னைக்கு அதை மட்டும்தான் நான் உங்களோடு கூட பேச போகிறேன். பயப்படாதே என்று சொன்னவர் யாரை பார்த்து சொன்னார்? வாசிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டே, உன்னை பெயர் சொல்லி அழைத்து, நீ என்னுடையவன். இந்த வசனத்துல நான் பார்க்கிற காரியம், இப்போது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னது? பயப்படாதே. நம்மை உருவாக்கினவர், நமக்கு சாயலை கொடுத்தவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதப்பா, நான் தான் உன்னை என்ன செய்தேன்? உருவாக்கினேன், நான் தான் உன்னை சிருஷ்டித்தேன், ஆகையினால் நீ பயப்படாதே. சிருஷ்டித்த கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார் பயப்படாதே என்று மாத்திரமல்ல, நீ யாராயிருக்கிறாய்? என்னுடையவனாயிருக்கிறாய். கர்த்தருடையவர்கள் ஒரு நாளும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? கர்த்தருடையவர்களை கர்த்தர் பார்த்து கொள்கிறவராய் காணப்படுவார். தம்முடைய ஜனத்தின் மேல் அவர் கரிசனை உடையவராய் காணப்படுகிறவர். அருமையானே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்திலே காணப்பட்டார்கள். கர்த்தர் சொல்லும்போது சொல்கிறார், என் ஜனத்தினுடைய உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர் இடுகிற கூக்குரலை நான் என்ன செய்தேன்? கேட்டேன், அவருடைய பெருமூச்சை கேட்டேன் என்று சொல்லுகிறார். ஆகையால கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் யார் அவருடையவர்களோ அவர்களை ஒரு நாள் அவர் கைவிடுகிறவர் அல்லையா. தம்முடைய பிள்ளைகளை அவர் கண்மணியை போல காக்கிற கர்த்தர். 2வது 41ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போமா? தீவுகளே எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கிக் கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள். 10வது வசனம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஏன் பயப்பட வேண்டாம்னு கர்த்தர் சொல்கிறார்னா, கர்த்தர் கூடவே, சொல்லுங்க, தூங்கிராதீங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நான் கூடவே உன்னுடனே இருக்கிறேன். எத்தனை நாளைக்கு? வசனத்துல வாசிக்கிறோம், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளிலும், உபத்திரவத்திலும், பாடுகள் மத்தியிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்கிறார், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை என்ன செய்தீர்? கொண்டு வந்து விட்டீரையா என்று சொல்லுகிறார். என்ன உபத்திரவம் இருந்தாலும் அடுத்ததை தாண்டும் போது நமக்கு என்ன உண்டு? ஒரு செழிப்பு உண்டு. கர்த்தர் கூடவே இருக்கிறார் என்பதை விளங்க பண்ணினாரே. இஸ்ரேல் ஜனங்கள்
பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாய பூசி அதன் மூலமாய் மீட்கப்பட்ட தேவ ஜனம் அவர்கள் செங்கடலுக்கு முன்பதாய் போகும்போது பார்வோனுடைய சேனையும் பின்துரத்தி கொண்டு வந்தது. வசனத்தை நன்றாய் நாம் அறிந்திருக்கிறோம். பின்னே துரத்தி கொண்டு வந்த ஜனம் சொன்னதான காரியம் அங்கே 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போமா? இல்லம்மா, இன்னொரு வசனம் தொடருவேன் பிடிப்பேன். 9வது வசனம் வாசி. தொடருவேன் பிடிப்பேன் கொள்ளையிடுவேன் கொள்ளையாடி பங்கிடுவேன் என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும் என் பட்டயத்தை உருவேன் என்று என் பகைஞன் சொன்னானா? உங்க வசனத்துல வாசிக்கிறோம். அவன் சொன்னது என்ன? தொடருவேன் பிடிப்பேன் கொள்ளையாடி பங்கிடுவேன் என் ஆசை அவரிடத்தில் என்ன செய்யும்? திருப்தியாகும். என் பட்டயத்தை உருவேன் என் கை அவர்களை என்ன செய்யும்? அவங்க கை ஏதாவது பட்டுச்சா? இல்லவே இல்லையே. கர்த்தர் கூட இருந்த தேவன் செய்த காரியம். அவர்கள் ரதத்தை நம்பி வந்தார்கள். ரதத்தினுடைய உருளைகளை என்ன செய்ய பண்ணினார்? கலன்று விழ பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் என்ன செய்கிறார்? அவங்களே சொல்றாங்க, நமக்கு விரோதமாய் அவருடைய தேவன் என்ன செய்கிறார்? யுத்தம் பண்ணுகிறார். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் யுத்தத்திலே எப்படிப்பட்டவர்? வல்லவர். 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போமா? 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு கர்த்தரை பாடுவேன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பெலனும் கீதமுமானவர் அவரே எனக்கு ரட்சிப்புமானவர் அவரே என் தேவன் அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் அவரே என்னுடைய தகப்பனுடைய தேவன் அவரை உயர்த்துவேன். கர்த்தரே யுத்தத்தில் எப்படிப்பட்டவர்? வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். யுத்தத்தில் வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஐயா, யார் நமக்கு விரோதமாய் இந்த 25வது வருஷத்தில் எழும்பினாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் நான் என்ன செய்யேன்? பயப்படுவேன். அருமையானே, கர்த்தர் நமக்காக துணை நிற்கிறவர். எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூடவே வருகிற கர்த்தர். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லவே இல்லையே. உங்க வசனத்தில் வாசிப்போமானால் மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை பார்ப்போமா? கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்து இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்து கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை பாருங்க. வசனத்தில் சொல்கிறது, இவ்விதமாய் கர்த்தர் அவருடனே கூட இருந்தாராம். இருந்துதான் என்ன செய்தாராம்? கிரியை நடப்பித்தார். அவர்கள் பிரசங்கம் பண்ணின அந்த வசனத்தை அவர் என்ன செய்தார்? உறுதிப்படுத்துகிறவராய் காணப்பட்டார். நம்ம என்ன சொல்றோமோ கர்த்தர் அதை அப்படியே செய்வார். 24ஆம் ஆண்டிலே நாம் பார்த்தோமே, உன் வார்த்தையின்படியே செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் செய்கிறவர். யோசுவா சொன்னான், சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயுளோன் பள்ளத்தாக்கின் மேலும் என்ன செய்? தரித்து நில். அது அப்படியே ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு அப்படியே செய்த நாளுக்கு ஒப்பான ஒரு காரியமும் நடக்கலையா? முன்னும் இல்லை பின்னுமே இல்லை. யோசுவாவுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தர் செய்தாரானால் உங்களுடைய என்னுடைய வார்த்தையும் கர்த்தர் கேட்டு கனப்படுத்த உண்மை உள்ளவர். அடுத்த 3வது காரியத்தை வாசிப்போமானால் 13வது வசனத்தை வாசிப்போம். 41:13 ஏசாயா. உன் தேவனாயிருக்கிற கர்த்தரானவர் கர்த்தராகிய நான்
உன் வலது கையை பிடித்து. இப்போ இப்போ பயப்படாதே என்று சொன்னவர் முதலாவது நாம் பார்த்தோம், நீ என்னுடையவன் என்று சொல்லி பயப்படாதே என்றார். இரண்டாவது, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னவர் பயப்படாதே என்றார். மூன்றாவது காரியம், எதை பிடித்திருக்கிறவர்? வலது கையை பிடித்திருக்கிறவர் சொல்லுகிறார், பயப்படாதே. அவரிடத்தில் நம்முடைய கையை ஒப்பு கொடுப்போமானால் நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் நம்முடைய கரத்தை பிடிக்கணும். அவர் நம்முடைய வலது கரத்தை பிடிப்பாரனால் நிறைய ஆசீர்வாதம் உண்டு. ஏசாயா 45ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் பிடிக்கும். அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும் பிடிக்கும். அவனை பார்த்து அவனுடைய வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு என்ன செய்கிறதாவது என்ன சொல்கிறாராம்? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். 25வது வருஷத்துல பயப்படாதே என்று சொல்லுகிறவர் நம்முடைய வலது கையை பிடித்திருக்கிறார். ஐயா, அருமையான தாயாரே, சகோதரிமாரே, கர்த்தர் நம்முடைய வலது கரத்தை பிடித்திருக்கிறார். என்ன சொல்கிறார்? பயப்படாதே. என்ன செய்வேன்? பயப்படாது என்று சொன்னவர், நான் உனக்கு முன்னே போகிறவர், கோணலெல்லாம் என்ன செய்கிறவர்? செவ்வையாக்குறவர் என்று சொல்லுகிறாரே. அதனால கர்த்தர் நம்முடைய வலங்கரம் பிடித்திருந்தால் நாம் அவசியம் பயப்பட வேண்டியதே இல்லை. பேதுரு கடல் ஆழத்தில் அமிழ்ந்த போது கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி அவனை என்ன செய்தாராம்? தூக்கி எடுத்தார். அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஒரு நாள் அமிழ்ந்து போக கர்த்தர் விரும்ப மாட்டார். அவர் தூக்கி எடுக்கிற கர்த்தர். அடுத்த காரியம், அடுத்த வசனத்தை வாசிப்போம். 41:14 வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு என்னும் பூச்சியே, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு என்ன செய்கிறேன்? பயப்படாதே என்று சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு என்ன செய்கிறவர்? துணையாய் நிற்கிறவர். இன்றைக்கு துணை எத்தனையோ பேர் உண்டு, ஆனால் அதிகமான தூரம் வருவார்களா? இல்லை. நான் தான் உனக்கு துணை என்று சொல்வார்கள். எல்லாரும் நட்டாற்றிலே விட்டு விட்டு போகிறவர்கள். ஆனால் கர்த்தர் ஒருவர் மட்டும்தான் நமக்கு எப்போதும் துணையாய் காணப்படுகிறவர். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு துணை செய்கிற கர்த்தர். அவர் துணை செய்தால் நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? 50ஆம் அதிகாரம், ஏசாயா 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நினைக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் என்ன செய்வேன்? வெட்கப்படேன். கர்த்தர் துணை செய்தால் நீ ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டாய். நான் ஏற்கனவே சொன்னேன், எகிப்தியர் சொன்னார், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று நமக்கு விரோதமாக என்ன செய்கிறார்? யுத்தம் பண்ணுகிறார். ஐயா, உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் காணப்படுகிறார். கர்த்தர் துணையாயிருந்து நமக்கு யுத்தங்களை நடத்துகிறவர். ஆசா சொல்லும் போது கர்த்தர் நமக்கு துணையாயிருந்து நமக்கு என்ன செய்கிறவர்? யுத்தங்களை நடத்துகிறவர் என்று சொல்கிறார். இந்த காலையிலே நான் உண்டு உங்களுக்கு சொல்லட்டும், கர்த்தர் நமக்கு துணையாயிருப்பாரனால் நாம் எதற்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த காரியம் 44ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். 44. உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் ஆகிய உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, யாக்கோபுடைய மறு பெயர் தான் யெஷூரன், வேற ஒரு பெயர் இல்லை. அந்த யெஷூரனாகிய யாக்கோபை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, நான் உன்னை என்ன செய்தேன்? தெரிந்து கொண்டேன். I have chosen thee என்று எழுதப்பட்டிருக்கு ஆங்கிலத்தில். நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் வசனத்தில் வாசிக்கிறோம், யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 19வது வசனத்தில், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை என்ன செய்தேன்? தெரிந்து கொண்டேன் என்று எழுதப்பட்டிருக்கு. நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்க என்ன என்ன செய்யல? தெரிந்து கொள்ளவில்லை. அது எப்ப தெரிந்து கொண்டாராம்?
உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் நம்மை என்ன செய்தபடியே, தெரிந்து கொண்டபடியே. கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறார் தெரியுமா? நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்திலும் மார்க் எழுதின சுவிசேஷத்திலும் வாசிக்கிற வழியில ஆண்டவராய கர்த்தர் இரவுமெல்லாம் ஜெபித்து தம்முடைய சீஷர்களை என்ன செய்தாராம்? தெரிவு செய்கிறவராய் காணப்பட்டார். அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வார்த்தை. அவர் தமக்கு சித்தமானவர்கள் எல்லாரையும் தம்மிடத்திலே வரவழைத்தார். தமக்கு சித்தமானவர்கள் யார் மேல் கர்த்தர் நோக்கமாயிருக்கிறாரோ, இவர்கள் என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்கள் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறாரோ, அவர்களை தம்மிடத்திலே அழைக்கிற கர்த்தர். அருமையானே, ஆகினால் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்ட விதம், நம்மை பயப்படாதே என்று சொன்ன காரியம், ஒவ்வொரு காரியத்தின் வசனத்தில் வாசித்தோம். முதலாவது நீ என்னுடையவன் என்று சொன்னார். இரண்டாவது நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னார். மூன்றாவது நான் வலதுகையை பிடித்திருக்கிறேன் என்று சொன்னார். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னார். நான் உன்னை என்ன செய்தேன்? தெரிந்து கொண்டேன். ஆகையினால நீ என்ன செய்யாதே? பயப்படாதே. எந்த சூழ்நிலையில கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை பார்த்து பயப்படாதே என்று சொல்கிறார் என்று ஒரு 3 காரியத்தை மட்டும் நான் சுருக்கமாய் சொல்லி நிறைவு செய்யும்படியாய் விரும்புகிற மீதியான காரியத்தை ஞாயிற்றுக்கிழமை நாம் தொடர்ந்து கேட்கலாம். 3 காரியங்கள். முதலாவது காரியம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகி எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவான். யோவான் என்று என்ன செய்வாயாக? பேரிடுவாயாக. இது நன்றாய் கவனிப்பு. இந்த வசனத்தை அடிக்கடியாய் நாம் கேட்டிருக்கிற பகுதிதான். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இந்த வசனத்தை கொண்டு பேசுவாராக. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு நாளிலே கர்த்தருடைய ஆலயத்திலே தூபம் காட்டுகிற சகரியாவை சந்திக்கிறவராய் காணப்பட்டார். அந்த நாட்களில் தாவீதுடைய முறைமையின்படி 24 வகுப்புகள் காணப்படும். ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒருவர் சீட்டு போட்டு தெரிந்து கொண்டு அவர்தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் சில நாட்கள் அவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும். அதற்கு ஒவ்வொரு நாட்களிலும் சீட்டு போடுவது வழக்கமாய் காணப்படும். அந்த நாட்கள் அவர்கள் அந்த பணிவுடையை அவர்கள் செய்ய வேண்டும். இப்பொழுது சீட்டை பெற்றுக்கொண்டு தூபங்காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றுக்கொண்டு சகரியா கர்த்தருடைய ஆலயத்திலே போய் தூபபீடத்திலே நின்று கொண்டு தூபங்காட்டுகிறவனாய் காணப்பட்டார். அப்பொழுதுதான் கர்த்தருடைய தூதன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே வந்து நின்று சகரியாவை பார்த்து கூப்பிடுகிறார். சகரியா கர்த்தருடைய தூதனை பார்த்த உடனே அவனுக்கு என்ன வந்தது? கலக்கம் வந்து அவன் மிகவும் என்ன செய்தான்? பயமடைந்தவனாய் காணப்படுகிறான். அப்பொழுதுதான் தூதன் சொல்லுகிறான், சகரியாவே நீ என்ன செய்யாதே? பயப்படாத. ஒரு காரியத்தை நன்றாய் கற்றுக்கொள்ள வேண்டும். சகரியா செய்து கொண்டிருந்த வேலை என்ன? தூபம் காட்டுகிறவனாயிருந்தான். நல்ல கவனிங்க. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு எந்த ஒரு ஆசாரியனும் உடனடியாய் பிரவேசிக்க முடியாது. அவன் பிரகாரத்தை விட்டு அடுத்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக வேண்டும். பிரகாரத்திலே 2 பொருள் காணப்படும். ஒன்று பலிபீடம் உண்டாயிருக்கும். அதற்கு அடுத்தபடியாய் வெண்கல கடல் தொட்டி இருக்கும். இதற்கு பிறகுதான் கூடாரத்துக்குள்ள அவன் பிரவேசிப்பான். கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலம் முன்னாடி காணப்படும். பரிசுத்த ஸ்தலத்தில் 3 பொருட்கள் காணப்படும். ஒன்று குத்து விளக்கு இருக்கும். 2வது சமூகத்து அப்பத்து மேஜை காணப்படும். 3வது தூபபீடம் காணப்படும். நன்றாய் கவனியுங்கள். வெளிப்பிரகாரத்திலே சூரியனுடைய வெளிச்சம் காணப்படும். பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படுகிற வெளிச்சம் குத்து விளக்கினுடைய வெளிச்சம். ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கர்த்தரே அங்கே பிரகாசிக்கிறவராய் காணப்படுவார். அருமையானவர்களே,
இவன் தூபபீடம் எங்கே இருக்கும்? கர்த்தருடைய செக்கேனாவின் உடன்படிக்கை பெட்டி காணப்படுகிறது. அதற்கு பின்னே ஒரு திரைச்சீலை காணப்படும். திரைச்சீலைக்கு இந்த பக்கம் தூபபீடம் வைக்கப்பட்டிருக்கும். அதற்கு நேராய் நின்றுதான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனாய் காணப்படுவான். அருமையானவர்களே, தூபபீடத்திலிருந்து தூபம் காட்டுகிற காரியம் இது எதை காட்டுகிறது? 141 சங்கீதம் முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். 141. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும், என்னிடத்திற்கு வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தத்திற்கு செவிகொடும், என் சத்தத்திற்கு செவிகொடும். என் விண்ணப்பம், என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக உமக்கு முன்பாக தூபமாகவும், என் கையெடுப்பு என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது. இப்ப தூபத்தை எதற்கோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது? விண்ணப்பத்திற்கு. நல்ல கவனிக்கணும். வேதத்தில் எல்லா காரியத்திற்கும் நாம் அர்த்தத்தை கண்டுபிடிக்கலாம். இந்த தூபம் என்று சொல்வது கர்த்தருக்கு செலுத்தப்படுகிற விண்ணப்பமாய் காணப்படுகிறது. அப்ப சகரியா என்ன செய்கிறான்? தூபம் காட்டுகிறான். அது எதற்கு நிழலாய் இருக்கிறது? நாம் செய்கிற விண்ணப்பத்திற்கு நிழலாய் காணப்படுகிறது. தேவ சமூகத்தில் கடந்து போய் நாம் எந்த விண்ணப்பத்தை செய்கிறோமோ அந்த விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறார். அருமையானே, அருமையான அன்னாள் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள கடந்து போனாள். அவள் செய்த காரியத்தை கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கும் போது 10வது வசனத்தில் விதமாய் சொல்லப்பட்டிருக்குது. 1 சாமுவேல் முதல் அதிகாரம் 10வது வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளை சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தார். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று என்ன செய்தாலாம்? ஒரு பொருத்தனை. அந்த பொருத்தனை என்னவாயிருந்தது? விண்ணப்பமாய் காணப்பட்டது. அவ்வளவாய் நொறுக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ மற்ற மனுஷருடைய வார்த்தைகளினாலே தன்னோடு கூட ஒரே வீட்டில் குடியிருக்கிற சகோதரி அவளை அதிகமாய் காயப்படுத்தினார். வேற யாரும் அல்ல, தன்னோடு கூட காணப்படுகிற சகோதரி. அவளுக்கு பிள்ளை உண்டு, இவளுக்கோ பிள்ளை இல்லை. எப்போது பார்த்தாலும் மலடி என்றோ உனக்கு எதற்கு லாயக்கில்லை என்றோ ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி அவளுடைய இருதயத்தை என்ன செய்தால்? குத்துகிறவளாய் காணப்பட்டார். வேதத்தில் வாசிக்கிறோம், பட்டய குத்துகள் போல பேசுகிறவர்கள் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானே, ஒரு மரம் கத்தியினாலே வெட்டப்படுமானால் அதிலிருந்து வெளியே வருகிறது என்ன? பிசின். இந்த தூப வர்க்கத்திலேயும் அப்படிப்பட்ட ஒரு மரத்தினுடைய பிசின் தான் தூப வர்க்கமாயிருக்கிறது. அதைத்தான் தூபத்திலே போட்டு அங்கே எரிப்பார்கள். வாசனை பரிமளிக்கிறதாய் காணப்படும். அருமையான கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய கூக்குரல், நம்முடைய வேதனை ஒரு தூப வர்க்கத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. தேவ சமூகத்தில் போய் விண்ணப்பம் செய்கிற வேளையில கர்த்தர் அந்த தூபபீடத்திற்கு இருந்து வந்த வாசனை கீழ் முகர்ந்தது போல நம்முடைய என்ன விண்ணப்பத்தையும் கர்த்தர் கவனித்து கேட்கிறார். வேதம் சொல்கிறது பாருங்கள், அன்னாள் சொல்கிற வார்த்தையை கவனிப்போம். 16வது வசனத்தை வாசியுங்கள். உமது அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் என்ன செய்தேன்? விண்ணப்பம் பண்ணினேன். விண்ணப்பம் பண்ணுகிறதற்கு காரணம் என்ன? வசனம் சொல்கிறது, விசாரமும் கிளேசமும். மற்றவர்களாலே காயப்பட்டபடினாலே அவள் கிளேசப்படுத்தப்பட்டாள். கிளேசம் அவளுடைய இருதயத்தை ஆட்கொண்டது. அவ்வளவாய் அவள் அழுதாள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. வெகு நேரம் அழுதாள். இந்த காலையில் நான் ஒன்று சொல்லுகிறேன்,
என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை யாருக்கு தெரியாதபடிக்கு உங்களுடைய வீட்டில் ஒருவேளை கண்ணீர் சிந்தருள்ளாய் காணப்படலாம். அன்னால் சொன்னது போல நான் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணதுக்கு காரணம் என்ன? நான் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் நிறைந்திருக்கிறேன். 27வது வசனத்தை வாசிப்போம். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் இந்த பிள்ளைக்காகத்தான் நான் என்ன செய்தேன்? என்னுடைய விண்ணப்பத்தினுடைய காரியம் என்னவென்றால் இந்த பிள்ளைதான் அதற்கு காரியம். எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் போதையா, வேற ஒன்று வேண்டாம். நான் அந்த பிள்ளையை கொண்டு வந்து என்ன செய்கிறேன்? கர்த்தருடைய ஆலயத்தில் விட்டு விடுகிறேன். பொருத்தரை கர்த்தருடைய இருதயத்தை பார்த்தார். இவள் செய்வாளா செய்ய மாட்டாளா என்று பார்த்தார். அவள் பால் குடி மறக்கு மட்டும் தன் வீட்டில் வைத்திருந்து பலிக்கு ஒரு மிருகத்தையும் காளையும் கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன செய்தால்? விட்டு விட்டு போயிட்டார். ஆனா கர்த்தர் நல்லவருங்க. அவளுக்கு பிறகு என்ன செய்தார்? மறுபடியும் பிள்ளைகளை கொடுக்கிறவராய் காணப்பட்டார். கர்த்தர் எத்தனை பிள்ளைகளை கொடுத்தார்? 3 குமாரரையும் 2 குமாரத்தில் 5 கொடுத்தார். ஐயா, கர்த்தர் 5 மடங்கு ஆசீர்வாதத்தை ஒரு பிள்ளையை கர்த்தருக்கு கொடுத்தால் கர்த்தர் 5 மடங்கு என்ன செய்தார்? ஆசீர்வதிக்கிறவராய் காணப்பட்டார். இன்றைக்கு நம்முடைய விண்ணப்பத்தை கர்த்தர் அலட்சியம் பண்ணாத தேவன். வசனத்தில் வாசிக்கிறோமே, 22ஆம் அதிகாரம் சங்கீதத்தின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் வாசிப்போமா? வசனத்தை 24வது வசனம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவன் என்ன செய்தார்? கேட்டருளினார். அவனுடைய உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் என்ன செய்கிறவர் அல்ல, அற்பமாய் நினைக்கிறவர் அல்ல, அருவருக்கிறவரும் அல்ல, தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்கிறவரும் அல்லையா. அவன் கூப்பிடுகையில் அவனை என்ன செய்தாராம்? கேட்டருளினார். கர்த்தர் கேட்கிறவர். நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் உண்டு. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? வசனம் சொல்றது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கும் போது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்துங்க? தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, மனுஷனுக்கு அல்லையா. 4 மனுஷர்கிட்ட போய் சொல்றதல்ல, கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளா என்ன செய்யும்? காத்து கொள்ளும். நம்முடைய விண்ணப்பத்தை செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஸ்தோத்திரத்தோடையே கூடிய ஜெபத்தினால். ஸ்தோத்திரம் எவ்வளவு பண்றீங்களோ அவ்வளவு ஆசீர்வாதம் உண்டு. நம்ம என்ன நினைக்கிறோம்? என்ன சும்மா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கு? இல்ல, ஸ்தோத்திரத்துக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. அருமையான ஆகினாத்தான் தாவீது சொன்னான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதிய போது என் வாயில் ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார். அவனுக்கு தான் என்ன செய்வாராம்? தம்முடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறாரே. 50ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தில் அது வாசிக்கிறேன். என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை கர்த்தர் என்ன செய்கிறவர்? வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம் செய்வோமா? ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திர பலி எப்போதெல்லாம் செலுத்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆசீர்வாதம் உண்டு. அடுத்த காரிய வசனத்தில் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவன் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர்
சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை என்ன செய்தேன்? கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்கிறவர். அந்த வசனத்தில் நான் வாசித்தோம். அன்னாள் சொன்னால், இந்த பிள்ளைக்காகத்தான் என்ன செய்தேன்? விண்ணப்பம் பண்ணினேன். கர்த்தர் அதை என்ன செய்தார்? கேட்டார். ஐயா, உங்களுடைய விண்ணப்பத்தை மறக்கிறவர் அல்லையா. இந்த காலையில் ஒன்று சொல்கிறேன், கடன் பாரத்திற்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? வேலை வாய்ப்புக்காக ஜெபிக்கிறீர்களா? அல்லது உயர்வுக்காக ஜெபிக்கிறீர்களா? உங்களுடைய ப்ரமோஷன் வராதபடிக்கு தடைப்பட்டு இருக்கலாம். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். அதற்காக ஜெபம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவரே, நீர் இதை செய்ய போகிறீர், இதை செய்வீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க செஞ்சு பாருங்க. நான் சொல்றேன், கர்த்தர் நிச்சயமாய் காரியங்களை என்ன செய்கிறவர்? கைகூடி வர பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். நான் 24வது ஆண்டில எத்தனையோ நன்மைகளை நான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். நான் ஒரு சாட்சியாய் சொல்ல முடியும். அதற்கெல்லாம் நான் அதிகமான நேரத்தை செலவு பண்ணல. நான் செய்த ஒரே ஒரு காரியம், ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். நான் அதிகமாய் ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்தேன். இரவு எழுந்திருந்தாலும் ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி வேற எந்த ஜபத்தை நான் செய்கிறதில்லை, வெறும் ஸ்தோத்திர பலிதான். கர்த்தர் எத்தனையோ நன்மை செய்தார், எங்களை வெட்கப்படுத்தவே இல்லையா. நான் இந்த காலையில் உங்களோடு கூட சொல்ல காரணம், அவரை ஸ்தோத்திர பலியிடும் போது கர்த்தர் காரியங்களை நமக்காய் செய்ய வல்லவராயிருக்கிறார். எசேக்கியா ராஜா கர்த்தரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தை கர்த்தர் சொல்கிறார், எசேக்கியாவே, நான் உன் விண்ணப்பத்தை என்ன செய்தேன்? கேட்டேன். நம்முடைய விண்ணப்பம் எப்படி இருக்கணும்? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போமா? சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. எது உகந்த விண்ணப்பம்? தான் சாலமோன் கேட்ட விண்ணப்பம் கர்த்தருக்கு எப்படிப்பட்டதாய் இருந்தது? ஏற்றது, உகந்ததாய் காணப்பட்டது. அவன் என்னத்தை கேட்டான்? நீடித்த ஆயுளை கேட்கவில்லை, ஐஸ்வர்யத்தை கேட்கவில்லை, எதிராளிகளுடைய பிராணனையும் கேட்கல. பின்ன அவன் கேட்டது, ஆண்டவரே, நான் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன், இந்த ஏராளமான ஜனத்தை நியாயம் விசாரிப்பதற்கு எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை என்ன செய்யும்? தந்தருள் ஆண்டவரே. வேற ஒன்று அவன் கேட்கல. கர்த்தர் சொல்லும் போது சொல்கிறார், இந்த விண்ணப்பம் கர்த்தருக்கு எப்படி இருந்தது? உகந்ததா இருந்தது. அடுத்த வசனங்களில் வாசிக்கும் போது, ஆகையினால் என்ன செய்தாராம்? தேவன் அவனை நோக்கி, நீ நீடித்த நாட்களையும் கேளாமலோ, ஐஸ்வர்யத்தை கேளாமலோ, சத்துருக்களின் பிராணத்தை கேட்காமலோ, இந்த காரியத்தையே கேட்டு நியாய விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியால் உன் வார்த்தைகளின்படியே செய்தேன், தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு இருப்பதும் இல்லை, எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உகந்த விண்ணப்பம் இருக்கும் போது கர்த்தர் கேட்டதையும் தருகிறவர், கேளாததையும் தருகிற கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில நாம் கேட்கிறது மட்டுமல்லையா கொடுக்கிறவர், கேளாததையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறவர்? கொடுக்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். அதனால்தான் இந்த தேவனை குறித்து நான் ஒரு தலைப்பு கொடுத்தேன், இவ்விதமாய் நம்மை தைரியமூட்டும் தேவன் என்று சொல்லி. இந்த 25வது வருஷத்துல முதலாவது பயப்படாதே என்று சொல்லி நம்மை தைரியமூட்டுகிறவராய் காணப்படுகிறார். 2வது ஒரு காரியத்தை நாம் வசனத்தில் வாசிப்போம். அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
லூக்கா 1:28. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தைகளினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தால் தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, தேவனிடத்தில் கிருபை பெற்றார். பாருங்க, வசனத்துல நான் வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, தேவதூதன் அவள் இருந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்து அவளை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். பாருங்க, நீ ஸ்திரீகளுக்குள்ள என்ன செய்யப்பட்டவள்? ஆசீர்வதிக்கப்பட்டவள். அந்த சாட்சி தேவதூதன் சொல்லுகிறார், நீ என்னத்தை பெற்றாய்? தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுது. மனுஷனிடத்திலிருந்து அல்ல தயவு கிடைத்தது, தேவனிடத்திலேயே நீ என்னத்தை பெற்றிருக்கிறாய்? தயவு பெற்றிருக்கிறாய் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசிக்கிறோம். தர்மியான நாளில் நான் உங்களோடு சொல்கிற காரியம், கிருபை பெற்றவர்கள் யாரோ அவர்களை கர்த்தர் சாட்சியின் ஜீவிதம் செய்ய வைக்கிறார். அங்க வசனத்தில் வாசிக்கிறோம், கிருபை பெற்றவளே நீ வாழ்க, வாழ்த்துகிறார். அடுத்து சொல்லும்போது சொல்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ எப்படிப்பட்டவள்? ஆசீர்வதிக்கப்பட்டவள். உடனே அவளுக்கு என்ன வந்தது? இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று கலங்கி சிந்தித்து கொண்டிருந்த போதுதான் கர்த்தருடைய தூதன் அடுத்தது சொல்கிறார் 30வது வசனத்துல, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் என்னத்தை பெற்றாய்? மனுஷரிடத்திலிருந்து அல்லையா, நீ தேவனிடத்திலே இருந்து கிருபை பெற்றாய். கிருபை கர்த்தரிடத்திலே இருந்து வருகிறது. அந்த கிருபை நமக்குள்ளே என்னவாயிருக்கிறது? வாசமாயிருக்கிறது என்று வாசிக்கிறோமே. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே என்ன செய்கிறார்? அந்த தேவ கிருபை நமக்குள்ளே வாசமாயிருக்கிறது, தங்கி இருக்கிறது. அந்த கிருபை பெற்றவளை பார்த்தான் பயப்படாதே என்று சொல்கிறார். நாம் கர்த்தரிடத்திலிருந்து கிருபை பெற வேண்டும். அதற்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஸ்தோத்திர பலிதான் செலுத்த வேண்டும். 2 கொரிந்தியர் 4:15 வசனத்தை வாசிக்கிற வேளையில வசனம் சொல்கிறது, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகையா. கிருபை நம்மளை பெருக வேண்டுமானால் ஸ்தோத்திர பலிதான் தேவை. கிருபை பெற்ற மரியாளை பார்த்து தைரியம் ஊட்டுகிறார். நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்றது மட்டுமல்ல, ஒரு நல்ல செய்தி அவளுக்கு சொன்னார். உன்னிடத்திலே பிறக்க போவது தேவகுமாரன் எனப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டது. கிறிஸ்துவோடைய பிறப்பிலே வெளிப்படுவார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை அவளுக்கு சொல்லப்பட்டது. தர்மியான காலை வழியிலே நான் ஒன்று உங்களோடு சொல்லட்டும், கர்த்தர் நம்மை வாழ்த்துகிறவர். எப்போது? கிருபை அவருடைய கண்களிலிருந்து நமக்கு கிடைக்கும் போது. வசனத்தில் அதுதான் நாம் பார்க்கிறோம். யாருக்கெல்லாம் கர்த்தர் கிருபை தந்தாரோ அவர்கள் எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். நோவா தேவனுடைய பார்வையில் என்ன செய்தான்? கிருபை பெற்றவன். அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று வசனத்தில் வாசிக்கும். நாமும் கர்த்தருடைய பார்வையிலே கிருபை பெற்றிருப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். 3வது ஒரு காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் வார்த்தையின்படியே போடுகிறேன். இயேசு அந்த கடற்கரைக்கு வந்தார். திரளான ஜனக்கூட்டம் மிகுதியாக இருந்தபடியினாலே அவர் ஒரு படவை பார்த்து
அந்த படவிலே உட்கார்ந்து இவர்களோடு பிரசங்கம் பண்ணும்படிக்கு சற்றே தள்ளும்படிக்கு இயேசு அவர்களுக்கு சொன்னார். அந்த படவு யாருடையதா இருந்தது? சீமோனுடையதா இருந்தது. அதில் ஏறி பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு அவர்களை பார்த்து கர்த்தர் கேட்ட சொன்னதான ஒரு வார்த்தை, மீன் பிடிக்கும்படிக்கு ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் உங்களுடைய வலைகளை என்ன செய்யுங்க, போடுங்க. அப்பதான் அங்கலாப்பை குறித்து சொல்லுகிறான். ஐயரே, ராக்காலம் முழுவதும் நாங்கள் என்ன செய்தோம்? நாங்கள் எத்தனையோ பிரயாசப்பட்டோம், ஒன்றும் என்ன செய்யல. இந்த காலை வழியில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பேதுருவை போல ஒருவேளை நீங்க சொல்லலாம், ராக்காலம் எல்லாம் பிரயாசப்பட்ட ஐயா, எங்களால் எல்லா காரியத்தையும் முயற்சி பண்ணி பார்த்தோம், எல்லாம் வீணாய் போயிட்டு, ஒன்றும் கிடைக்கல, ஒன்று அகப்படல. ஆனாலும் பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எந்த படவு சீமோனுடையதாயிருந்து அவர் பிரசங்கம் பண்ணுவதற்கு அதை உற்சாகமாய் கொடுத்தானோ, அதை கர்த்தர் அதற்குரிய பலனை கொடுக்கிறவராய் காணப்பட்டார். கர்த்தர் ஏறின அந்த படகுக்கு அவன் என்ன தேவை உடையவனாயிருந்தானோ அந்த தேவையை கர்த்தர் சந்திக்கிறவராயிருந்தார். அவனை சும்மா விட்டுட்டு போகல. பிரசங்கம் பண்ணி முடிச்சதும் பை பை ஸ்தோத்திரம், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார் வார்த்தையை சொல்லி விட்டு போகவில்லை. அவனுடைய குறை எதுவோ அதை நிவர்த்தி செய்து அவனை ஆசீர்வதித்தார். 2 படகுகளும் அமிழத்தக்கதாய் திரளான மிகுதியான மீன்கள் அகப்பட்டது. உடனே அவன் சொன்னான், அங்க வசனத்துல வாசிக்கணும், 10வது வசனத்துல வாசிக்கும் போது, கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராய் யாக்கோபும் யோவானும் எதை பார்த்து பிரமித்தார்கள்? திரளான மீன், 2 படகுகளும் அமிழத்தக்கதாய், ஒரு மீன் கூட இல்லாம இருந்துச்சு. ராத்திரி அதே இடத்துல போட்டு போட்டு பார்த்தாங்க வலைய, எத்தனையோ பிரயாசப்பட்டாங்க, ஒன்றும் கிடைக்கல. ஆனா அவருடைய வார்த்தையின்படி போட்ட போதோ 2 படகுகள் அமிழத்தக்கதாய் திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அவர்கள் என்ன செய்தார்களாம்? பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாகும். நல்ல கவனிப்போம். பிரமிப்போடு கூட காணப்படுகிறோமா? எதையாகிலும் பார்த்து பிரமித்து போகிறோமா? கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே, நீ இனி மீன் பிடிக்கிறவன் அல்ல, நீ யாராய் மாறப்போகிறாய்? மனுஷரை பிடிக்கிறவனாய் மாறுவாய். நீ எனக்கு பின்னே வாய்ந்த. உடனே அவன் வலையையும் படவையும் விட்டு விட்டு இயேசுவை பின்பற்றி கடந்து போகிறவனாய் காணப்பட்டான். இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் அப்படி ஆயத்தமாயிருக்கிறோம்? அருமையான கர்த்தருடைய ஜனமே, 3 காரியங்களை உங்களோடு சொன்னேன். முதலாவது, நான் வசனத்தில் வாசித்தோம், தூபம் காட்டுகிறவனை பார்த்து கர்த்தர் பயப்படாதே என்று சொன்னார். இன்னைக்கு தூபம் கர்த்தருக்கு உகந்த விண்ணப்பமாக இருக்குமானால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவார், நீ பயப்படாதே. 2வது காரியம் கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசித்தோம், கிருபை பெற்றவளை பார்த்து பயப்படாதே என்று சொன்னார். இன்னைக்கு நாமும் தேவனுடைய பார்வையிலே கிருபையை பெற்றுக்கொள்ள கடவோம். 3வது, வெறுமையாய் காணப்பட்ட பேதுரு ஏராளமான மீன்கள் அகப்பட்ட போது பிரமித்து நின்றான். அவனை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ பயப்படாதே. இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டது? இந்த 25வது ஆண்டில கர்த்தர் உங்களை பார்த்து முதலாவது தைரியம் ஊட்டுகிறவராய் காணப்படுகிறார். பயப்படுத்துகிறவர் அல்ல நம்முடைய தேவன். நமக்கு தைரியம் கொடுக்கும்படியாய் நம்மோடு கூட காணப்படுகிறவர். நான் சொல்லுகிற இந்த காரியத்தை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். நிச்சயமாகவே கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். எதை முயற்சி பண்ணணும்? ஸ்தோத்திர பலியை முயற்சி பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் அதிகமாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணிட்டு இருங்க. நான் ஒரு சாட்சியோடு முடிக்கிறேன். திண்டுக்கல் பட்டணத்தில் ஒரு தள்ளு வண்டியில சிப்ஸ் விற்கிறதான ஒரு சகோதரனை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அந்த சகோதரன் வேதத்தை திறந்து வைத்து கொண்டு அதை படித்து கொண்டே எல்லாவற்றையும் வேலையும் செய்கிறார். அவரை பார்த்தவர் கேட்டார், ஐயா,
வீட்டில் உட்காந்து பைபிள் வாசிக்க வேண்டியது, இங்கே உட்காந்துக்கிட்டு இதையும் பார்த்துக்கிட்டு அதை வேலையும் செய்கிறீங்க. அவர் சொல்லும்போது சொன்னார், கர்த்தர் தாயா எனக்கு முக்கியம், நான் இந்த வேதத்தை முக்கியப்படுத்துகிறபடினாலே கர்த்தர் என் பிஸ்னஸை ஆசீர்வதித்து வருகிறார். சாதாரண வேலைதான், ஆனால் ஆசீர்வாதம் உள்ள கிரியை அவருடைய கரத்தின் மூலமாய் வெளிப்படுது. காரணம் என்ன? வேதத்தை அவர் வாசித்து கொடுக்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த முக்கியத்துவம் நம்மை உயர்த்துகிறதா இருக்கும். ஸ்தோத்திர பலி செலுத்துவோம், வேதத்தை வாசிப்போம். கர்த்தர் நிச்சயமாக இந்த 25வது வருஷத்தில் மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். தர்மியான 25ஆம் ஆண்டின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வந்து திருவசனத்தை கேட்கத்தக்கதாய் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தி. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி உடைய வசனத்தின் கொண்டு எங்களோடு நீர் பேசினதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில தைரியம் ஊட்டுகிற தேவனாய் இருக்கிறீர். எங்களை பயப்படுத்துகிறவர் அல்ல, எங்களை சோர்ந்து போக பண்ணுகிறவர் அல்ல, எங்களை உயிர்ப்பிக்கிற தேவன், எங்களை தைரியம் ஊட்டி உற்சாகப்படுத்துகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய வலது கரத்தை பிடித்து இருக்கிறீர். ஐயா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறேன். ஆகையினால் நாங்கள் தைரியமாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் உம்மோடு சேர்ந்து பிரயாணம் செய்ய எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. வசனத்தை கேட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு உடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பும். தேவ கிருபை கூட இருக்கட்டும். எந்த சூழ்நிலைகளிலும் அவர் பயங்கொள்ளாதபடிக்கு தைரியம் அடையத்தக்கதாய் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஐயா. கர்த்தருடைய வசனம் சொல்கிற பிரகாரம் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் ஐயா தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று எழுதப்பட்டிருக்கிறதே. நாங்கள் தைரியம் கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. வசனத்தை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும். துதிகனமாய் உமக்கு செலுத்துகிறேன். தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியம் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இப்பொழுது எப்பொழுதும் சதா காலங்களில் நினைத்திருந்து ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.